அடுத்த உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வு நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் இணைக்கின்றார். வணக்கம் அருஷ் அவர்களே. வணக்கம் நானே. அடுத்த உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு என்பது வணக்கம். ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். என்று நாங்கள் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் நிலைமைகளை பார்ப்போம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் போர்க்களத்தில் ஆங்காங்கே தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இருந்தாலும் ரஷ்யாவினுடைய ஜெனரலை சுட்டுக் கொள்வதற்கான முயற்சி, நான் நினைக்கிறேன் கடந்த வாரம் கூட ஒருவரை சுட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் லெப்டினன்ட் ஜெனரல் ஒருவரை சுட்டுக் கொள்வதற்கான முயற்சி எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. என்ன நடக்கிறது ரஷ்யாவில்? உண்மைதான். ரஷ்யாவின் அதாவது பேச்சுக்களை நடத்தி கொண்டிருக்கின்ற அமெரிக்கா பேச்சுக்களை நடத்த முற்பட்டுக் கொண்டிருப்பது போல் ஒரு நாடகம் ஆடினாலும் மறுபலமாக ஐரோப்பாவை வைத்துக் கொண்டு ரஷ்யாவின் ஜெனரல்களை கொல்வது, பொருளாதாரத்தை அளிப்பது, படைத்துறையை சீர்குலைப்பது என்று ரஷ்யாவை சீர்குலைப்பதற்கான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு கொண்டு வருகிறார்கள். ரஷ்யா பெருமளவில் பொறுமை காத்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கடந்த டிசம்பர் மாதம் ஒரு ஜெனரல் கொல்லப்பட்டிருந்தார் கார் குண்டு வெடிப்பின் மூலம். அதற்கு முதல் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இன்னொரு ஜெனரல் கொல்லப்பட்டிருந்தார். அதற்கு முதல் இன்னொரு ஜெனரல் என்று கிட்டத்தட்ட 3-4 ஜெனரல்கள் இதுவரையில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். உள்ளக வேலைகள், அதாவது கிரில்லா தாக்குதல்கள் போன்ற உள்ளக வேலைகளில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது ரஷ்யாவின் GRU என்கின்ற புலனாய்வு அமைப்பின் பிரதி கட்டளை அதிகாரியாக இருந்தவர் தான் வெலமிடிர் அலெக்சேவ் என்று சொல்கிறவர். அவர் 65 வயது. அவர் லெப்டினன்ட் ஜெனரல் தர அதிகாரி, புலனாய்வுத்துறையின் பிரதி தலைவர். அவர் இல்லத்தில் வைத்து, இல்லத்திற்கு அருகில் அவர் பிளட்டுக்கு கிட்ட வைத்து தான் 3 தடவைகள் சுடப்பட்டிருக்கிறார். பின்னுக்கு இருந்து சுடப்பட்டிருக்கிறார். அதிர்ஷ்டவசமாக அவர் காயங்களுடன் தப்பி இப்போது ஒரு ஸ்டேபிளான கண்டிஷன்ல இருப்பதாக கூறப்படுகிறது. சுட்டவர்களுக்கு ஒருவர் துபாய்க்கு தப்பி வந்திருந்தார். இன்னொருவரை ரஷ்யாவில் வைத்தே அவரை கைது செய்து விட்டது. 3வது நபர் ஈஸ்டன்புல்லுக்குள்ளால் தப்பி ஓடி உக்ரைனுக்கு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கையில் இப்போது ரஷ்யா உடனடியாகவே துபாயில் இருப்பவரை கைது செய்திருக்கிறது, ரஷ்யாவில் இருப்பவரையும் கைது செய்திருக்கின்றது. அவருக்கு, அதாவது துபாயில் இருந்து கொண்டு செல்லப்பட்டவர் தான் சுட்டவர் என்று கூறப்படுகிறது. அவருக்கு $30,000 இந்த தாக்குதலுக்காக பேரம் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. அவர்கள் உக்ரைன் புலனாய்வுத்துறை அவர்களுக்கு பயிற்சிகளை வழங்கியிருந்தாலும் இதை முன்னின்று நடத்தியது போலந்தின் புலனாய்வுத்துறை என்று இப்போது ரஷ்யா குற்றம் சுமத்தி இருக்கின்றது. அதாவது ஒரு நேட்டோ நாடு தங்கள் மீதான தாக்குதலை நடத்தியதாக ரஷ்யா குற்றம் சுமத்தி இருக்கின்றது. இது இப்போது நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தைகளை குழப்புவதற்காக ஐரோப்பிய ஒன்றியம் மேற்கொண்ட ஒரு நடவடிக்கை என்று கூறப்பட்டிருக்கிறது. இதில் நீங்கள் பார்க்கலாம், இந்த தாக்குதலுக்கான திட்டங்களை வகுத்து கொடுத்து கொலையாளிகளை கொண்டு வந்தவர் தப்பி ஓடி இருக்கிறார். அவர் ஒரு பெண். அவர் 2020ஆம் ஆண்டு வரையிலும் உக்ரைன் சிட்டிசனாகத்தான் இருந்தவர். அதற்கு பிறகு 2023ஆம் ஆண்டு தான் ரஷ்யாவின் சிட்டிசன்ஷிப்பை எடுத்திருந்தார். உங்களுக்கு தெரியும், உக்ரைனிலிருந்து பெருமளவான மக்கள் வெளியேறி இருக்கிறார்கள். இல்ல ஐரோப்பாவில தான் பெருமளவானவர்கள் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். அதில் வெளியேறியவர்கள் அதிகமானவர்கள் சென்றது ரஷ்யாவுக்கு. ரஷ்யா கிட்டத்தட்ட பெருமளவான மக்களை, கிட்டத்தட்ட ரஷ்யாவில் 9 மில்லியன் உக்ரைனர்கள் இருக்கிறார்கள். அவர்களை ரஷ்யா தான் அங்கு பாதுகாத்து வைத்திருக்கு. அவர்களுக்கு சிட்டிசன்ஷிப்களையும் வழங்கி இருக்கிறார். ஆனால் அவர் முதலில் வெளியில் இருந்தாலும் இந்த ரஷ்யன் சிட்டிசன்ஷிப்பை எடுத்த பிற்பாடு ஒரு ஷாப்பிங் மால்ல மேனேஜராக பதவியேற்று, அதற்கு பிறகு இந்த லெப்டினன்ட் ஜெனரல் இருந்த குடியிருப்பு பகுதிக்கு அவர் மூவ் பண்ணி இருக்கின்றார். அங்கு ஒரு பிளட்டை எடுத்து அங்கு தங்கி இருந்துதான் இந்த திட்டங்களை போட்டு நடைமுறைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. எது எவ்வாறு இருந்தாலும் இந்த தாக்குதல் ரஷ்யாவுக்கு ஒரு உள்ளகத்திலே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தாக்குதலாகத்தான் பார்க்கலாம். தெரிந்தெடுக்கப்பட்ட கட்டளை தளபதிகள் பெருமளவில் கொல்லப்படுவது ரஷ்யாவுக்கு ஒரு அனுகூலமான விடயம் அல்ல. இது கடந்த வெள்ளிக்கிழமை 6ஆம் தேதி இடம்பெற்றிருக்கின்றது.
அதன் பிற்பாடு துபாய் அரசு வந்து ரஷ்யாவுக்கு உதவி செய்திருக்கின்றது. UAE வந்து ரஷ்யாவுக்கு உதவி செய்திருக்கின்றது, அவரை நாடு கடத்தி இருக்கின்றது. அதற்கு ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து அந்த UAE மன்னருக்கு வந்து தனது நன்றியை தெரிவித்திருக்கின்றார். ஒரு புறம் பேச்சுக்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் மறுவளமாக நேட்டோ வந்து ரஷ்யாவுக்கு உள்ளே ரஷ்யாவின் படை கட்டளை அதிகாரிகளாக இருக்கலாம், படைத்துறை இலக்குகளாக இருக்கலாம், சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ரஷ்யாவை இந்த படை துறையை வந்து பலவீனப்படுத்துவதில் அவர்கள் தீவிரமாக இருப்பதைத்தான் இந்த தாக்குதல் காட்டுகிறது. இந்த உக்ரைன் ஏன் இந்த ஜெனரல்களை குறிவைக்கிறார்கள், என்ன நோக்கம்? உண்மைதான். இப்ப நீங்கள் பார்க்கலாம், அமெரிக்காவின் ஒரு ஜெனரலை குறிவைத்தால் அது இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று. இரண்டால் ஒரு நாட்டின் தலைவர்கள் இறப்பது வந்து அல்லது ஒரு வலிமை மிக்க கட்டளை அதிகாரிகளை இழப்பது வந்து அது அந்த நாட்டின் மக்களிடமும் அந்த படையினரிடமும் ஒரு மனோ வலிமையை குறைத்து விடும் ஒன்று. இரண்டாவது, சில அதிகாரிகள் வந்து ஆளுமை மிக்கவர்களாக இருப்பார்கள். இப்ப இலங்கையிலும் கூட சில படை அதிகாரிகள் விடுதலை புலிகள் கூட குறிவைத்திருந்தார்கள். என்று சொன்னால் அது அந்த படை கட்டமைப்பையே சீரழித்து விடும். அதே போலதான் விடுதலை புலிகள் என்ற தளபதிகளை இலங்கை அரசு குறிவைப்பது. அப்ப இது எல்லா இடங்களிலும் இது நடைபெறுவது. கட்டளை அதிகாரிகள் படை தளபதிகளை குறிவைப்பது. யுக்ரைன் இந்த நடவடிக்கை வந்து ஒரு ஆளுமை மிக்கவர்களை இனம் கண்டு, உங்களுக்கு தெரியும் 2024 டிசம்பர் மாதம் கொல்லப்பட்ட அந்த கட்டளை அதிகாரி மேஜர் ஜெனரல் அதிகாரி வந்து அந்த ரசாயன ஆயுதங்கள் உயிரியல் ஆயுதங்கள் தொடர்பான பிரிவுக்கு பொறுப்பானவர். அவர்தான் உக்ரைனில் அமெரிக்கா மேற்கொண்டு வந்த உயிரியல் ஆயுத ஆய்வு தொடர்பான ஆவணங்களுக்கு பொறுப்பாக இருந்தவர். அது தொடர்பான ஆவணங்களை சேகரித்தவர். அவருடைய இழப்பு வந்து அந்த நடவடிக்கைக்கு ஒரு பெரிய இழப்பாக பார்க்கப்பட்டது. படுகொலைகள் யுத்தத்தின் போக்கை மாற்றும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ரஷ்யாவை பொறுத்தவரையில் நீங்கள் பார்க்கலாம், என்னத்தை இவர்கள் செய்தாலும் ரஷ்யா பொறுமையாக தனது நடவடிக்கையில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றது. இது தொடர்பாக அவர்கள் உடனடியாகவே பேச்சை முறிப்பதோ அல்லது கடும் தாக்குதலை நடத்துவதோ இல்லை. மெல்ல மெல்ல தங்கள் நிலைமைகளை தங்கள் எந்த நோக்கமோ அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இப்ப பூட்டினை பொறுத்தவரையில் அமெரிக்காவுக்கு அவர் ஒரு புதிராகத்தான் இருக்கின்றது. இப்ப பலர் இவ்வாறான ஜெனரல்களை தாக்கும் போது இப்ப அமெரிக்காவில் இவ்வாறு ஒரு சம்பவம் நடந்திருந்தால் இன்று மிகப்பெரிய ஒரு கலோபரமாக இருந்திருக்கு. ஆனால் ரஷ்யா அதை உள்வாங்கிக் கொண்டு இயலுமான வரையிலும் தனது நீண்ட தூர கொள்கையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் இதை தனியாக களமுனையில் நடைபெறுகின்ற போராக மட்டும் பார்க்கவில்லை. இந்த போரை வைத்துக் கொண்டு ஐரோப்பாவின் படைபலம், ஐரோப்பாவின் நிதி பலம், ஐரோப்பாவின் ராஜதந்திர உறவுகள் அனைத்தையும் சீர்குலைக்கின்ற ஒரு நடவடிக்கையாகத்தான் இதனை மேற்கொண்டு கொண்டு போகிறார்கள். ஆனால் இன்னொன்றையும் ரஷ்யாவின் வெளிவார அமைச்சர் லாரோவ் கூறியிருந்தார். எல்லோரும் சொல்கிறார்கள் ஐரோப்பா மீது நாங்கள் தாக்குதல் நடத்த போறோம் என்று. ஆனால் நாங்கள் முதலில் தாக்குதல் நடத்த மாட்டோம். அவர் கூறியது என்னென்றால், முதலில் நாங்கள் தாக்குதல், நீங்கள் தாக்கினால் நாங்கள் தாக்குவோம் என்றால் தாக்குதல் தாங்கள் செய்யத்தான் போகிறோம், ஆனால் நீங்கள் தாக்கும் வரையிலும் தாங்கள் காத்திருக்கிறோம் என்ற ஒரு நிலை. எனவேதான் இவர்கள் நேரடியாக தாக்குவர்கள் இல்லை. தெரிந்தெடுத்த இலக்குகளை தாங்களே செய்து எல்லாம் அவர்கள் தான் செய்கிறார்கள். ஆயுத விநியோகம், பயிற்சி, எல்லாம் இலக்குகளையும் தெரிவு செய்கிறது இவர்கள். ஆனால் தாக்குவது உக்ரைனாக்கள் என்ற நிலையில் மறைந்திருந்து ரஷ்யாவை தாக்குவதற்கான முயற்சிகளைத்தான் இவர்கள் மேற்கொண்டு இன்னொரு விடயம் நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் உன்னிப்பாக அவதானித்தீர்கள். அதாவது கடலில் பல போட்டி நடைபெற்றுக் கொண்டிருப்பது போல் தெரிகிறது. உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவுடைய கப்பலை ரஷ்யா பிடித்த விடயங்கள் தொடர்பாக நீங்கள் கூறினீர்கள். ரஷ்யாவுடைய கப்பலை அமெரிக்கா பிடித்தது தொடர்பாக கூறினீர்கள். இன்னும் ஒரு ரஷ்யாவுடைய கப்பலை இந்துமா கடலில் வைத்து அமெரிக்கா மடக்கி பிடித்திருக்கிறார்கள் போல் இருக்கிறது. இது தொடர்பாக என்ன அர்த்தம்? வெனிசுலாவிலிருந்து கிட்டத்தட்ட 7 லட்சம் பரல்கள் எண்ணெய்களை ஏற்றி கொண்டு சென்ற கப்பல் என்று கூறப்படுகிறது.
அது இந்து சமுத்திர பிராந்தியத்துக்களால் நகர்ந்து கொண்டிருந்த சமயம்தான் அமெரிக்காவின் சிறப்பு படையினர், நீங்கள் அந்த காணொளிகளை பார்த்தால் தெரியும், உலங்கு வானூர்திகளில் சென்றுதான் தரையிறங்கி இருக்கிறார்கள். அப்படி தரையிறங்கி அவர்கள் அந்த அந்த கப்பலில் தரையிறங்கி அந்த கப்பலை கைப்பற்றி இருக்கிறார்கள். அதுவும் அந்த அகிலா 2 என்ற அந்த கப்பல் இந்து சமுத்திர பிராந்தியத்தில் வைத்துத்தான் கைப்பற்றி இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒட்டுமொத்தமாக எல்லா கப்பல்களையும் கைப்பற்றுவதன் ஊடாக ஒரு உலகத்தின் எரிபொருள் விநியோகத்தை, எனர்ஜி சப்ளையை டீஸ்டபிளைஸ் பண்ண போகிறார்கள் போல் தெரிகிறது. பெருமளவான நெருக்கடிகள் வரப்போகின்றது போலதான் தெரிகின்றது. என்று சொன்னால், இப்ப ஈரான் மீதான தடையிலும் பார்த்தீர்கள் சொன்னால் 14 கப்பல்களை தடை செய்திருக்கிறார்கள். ரஷ்யாவிடம் 900 கப்பல்கள் ரஷ்யாவின் கொடியுடன் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் 1600 கப்பல்கள் ஷடோ ஃபிளீட் என்று சொல்றது வெவ்வேறு நாடுகளில் பதிவு செய்யப்பட்டது. அவ்வாறான ஒரு ஷடோ ஃபிளீட்ல தான் இதை ஒன்றை கைப்பற்றி இருக்கிறார்கள். இப்ப ரஷ்யாவின் உங்களுக்கு தெரியும் ஜெனரல் மீதான தாக்குதல், ரஷ்யாவின் எரிசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல், ரஷ்யாவின் பொருளாதார மையங்கள் மீதான தாக்குதல், அடுத்ததாக ரஷ்யாவின் விநியோக வழிகள், இந்த கப்பல்கள் மீதான தாக்குதல், இதை கைப்பற்றுவதற்கு. ஆனால் இதற்கு பதிலடியாக ரஷ்யாவும் கைப்பற்றும். உங்களுக்கு தெரியும், கடந்த வாரம் நாங்கள் கதைத்திருந்தோம், ஈரான் 2 கப்பல்களை கைப்பற்றியிருந்தார்கள். அதே போல இந்தியா 3 கப்பல்களை, ஈரான் கப்பல்களை கைப்பற்றியதாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு நாடுகளும் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது. எஸ்டோனியா ரஷ்யாவின் இன்னொரு கப்பலை கைப்பற்றியதாக கூறப்படுகிறது. கருங்கடல் பகுதியில் ரஷ்யா பல கப்பல்களை தாக்கி அளித்திருக்கின்றது. அதாவது உலகத்தின் கப்பல் போக்குவரத்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்திக்க போகிறது. ஆனால் இது கடல் வழியான இந்த பாதை ஏற்படுகின்ற நெருக்கடி உலகத்தின் பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக மாறும். எரிபொருள் மட்டுமல்லாது உணவு விநியோகமும் ஆபத்தாக மாறும். ஆனால் எரிபொருள் மிக முக்கியமானது. எந்த ஒரு நாட்டின் இயங்கு நிலைக்கு எரிசக்தி முக்கியம். ஏனென்றால் புதிதாக, அதாவது தற்போதைய தொழில்மயமாக்கப்பட்ட இந்த உலகத்துக்கு எரிபொருள் தான் உயிர் நாடியாக இருப்பது. அந்த உயிர் நாடியில் அமெரிக்கா கை வைப்பதாகத்தான் இதனை பார்க்கலாம். அமெரிக்கா மேலும் இந்த ட்ரோன்கள் மீது குறிவைத்து தாக்குதலை ஆரம்பித்தால் என்ன நடக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? உண்மைதான். அமெரிக்கா தொடர்ச்சியாக இவ்வாறான தாக்குதலை நடத்துமாக இருந்தால் ரஷ்யாவோ சீனாவோ அவர்களும் தொடர்ச்சியாக இந்த கடல் வழி பாதைகளை முடக்குவார்கள். என்றால் பல நாடுகள் இதில் பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கும். அதில் சிறிய நாடுகளுக்கு கூட தப்ப முடியாத ஒரு நிலையாக இருக்கும். இப்ப இந்தியாவை பார்த்தீர்கள் சொன்னால், இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஏற்பட்ட இந்த பொருளாதார உடன்பாட்டின் அடிப்படையில் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் வாங்குவதை நிறுத்துவதாக கூறியிருந்தார்கள். அதை ட்ரம்ப் கூறியிருந்தார். இந்திய பிரதமர் எங்களுக்கு சொல்லிவிட்டார். ஆனால் இந்தியா அதை தாங்கள் அப்படி சொல்லவில்லை, இப்படி சொல்லவில்லை என்று சொன்னாலும் வருகின்ற தரவுகளை பார்க்கும் போது கடந்த டிசம்பர் மாதம் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து வாங்குகின்ற எரிபொருட்கள் அளவு வெகுவாக குறைந்து விட்டது என்று ப்ளூம்பர்க் கூறியிருக்கின்றது. ராய்ட்டர் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. இந்தியாவின் பெருமளவான இந்தியன் ஆயிலாக இருக்கலாம், அதானி அம்பானி குடும்பமாக இருக்கலாம், அவர்கள் இந்த ரஷ்யாவிடமிருந்து வாங்குகின்ற எண்ணெய்களின் அளவு அதை நிறுத்தி விட்டார்கள் என்ற கிட்டத்தட்டமாக கூறியிருக்கிறார்கள். அந்த நிறுத்தத்தால் இந்தியாவுக்கு ஒரு $10 பில்லியன் இழப்பு ஏற்படும். ஆனால் அவர்கள் அதற்கு பதிலாக இப்போது வெனிசுலாவில் எண்ணெய் வாங்குவதற்கு முயன்று கொண்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. அதாவது ஏதோ ஒரு வழியில் இவர்கள் அமெரிக்காவிடம் மீண்டும் சென்றிருக்கிறார்கள் என்பதுதான் தெளிவாக இருக்கின்றது. அப்ப இது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இப்பொழுது இருக்கின்ற நிலைமை அமெரிக்கா ரஷ்யா உறவுகளில் ஒரு புதிய ஒரு பனிப்போர் தொடக்கமாக நீங்கள் பார்க்கிறீர்களா? உண்மைதான். அதாவது பேச்சுக்கள் ஒரு புறம் நடந்தாலும் இருதரப்பும் ஒரு புதிய ஒரு பனிப்போருக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் தெளிவானது ஒன்று. இப்ப ஏப்ரல் மாதம் ட்ரம்ப் சீனாவுக்கு செல்ல இருக்கின்றார். ஆனால் சீனாவுக்கு செல்ல இருந்தாலும் சீனாவுக்கு அவரின் பயணம் மிகப்பெரிய ஒரு விரிசலான நிலையில் தான் நடக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், அங்கு அதாவது தாய்வானுக்கு பேட்ரியாட் ரக ஏவுகணைகளை ட்ரம்ப் வழங்குவதை சீனா கடுமையாக எதிர்ப்பதாகவும்,
ஆனால் சீனாவுடனான வர்த்தக உடன்படிக்கைகளை மேற்கொள்வதற்காக ட்ரம்ப் அங்கு செல்கின்றார் என்றும், ஆனால் இதை சீனா எவ்வளவு தூரத்துக்கு அவரை கையாள போகிறது, அதாவது சீனா தனது எதிர்ப்புகளை கட்டாயம் தெரிவிக்கும் என்றும் கூறப்படுகின்றது. அமெரிக்காவின் வர்த்தக வரிகள், அதாவது டரிஃப்ல எதிர்த்து நிற்கக்கூடிய நாடுகள் என்று சொன்னால் ரஷ்யாவும் சீனாவும் தான் எதிர்த்து நிற்கக்கூடிய நாடுகளாக இருக்கின்றது. சீனாவுடன் அவரால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை. இந்தியா எதிர்த்து நிற்பது போல் சொன்னாலும் இறுதியில் இந்தியா ட்ரம்பின் மிரட்டலுக்கு பணிந்து உள்ளதாகத்தான் தெரிகின்றது. இந்தியாவுக்கு உங்களுக்கு தெரியும், இந்தியாவின் H1B விசா சிஸ்டம். அந்த விசா சிஸ்டத்தை முதலில் $4,000 இருந்த அப்ளிகேஷன் ஃபீயை $1,00,000 மாற்றிவிட்டார். ஒரு கூகுள் நிறுவனம் கூறியிருக்கின்றது, தாங்கள் கிட்டத்தட்ட இதுவரை காலமும் அந்த H1 விசாவை மூலம் இந்தியர்களை எடுப்பதற்கு ஒரு $4 மில்லியன் செலவானால் இனிமேல் அந்த காசு $100 மில்லியன் செலவாகும். எனவே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், பெங்களூரில் மிகப்பெரிய ஒரு இடத்தை எடுத்து அங்கு ஒரு அலுவலகத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 34,000 பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு அலுவலகம் அங்கு அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் மூடாக அவர்கள் என்ன செய்ய போறாங்கன்னா, இனிமேல் இந்தியர்களை அமெரிக்காவுக்கு உள்வாங்காமல் இந்தியாவில் வைத்து அந்த பணிகளை அவர்கள் இந்தியாவிலிருந்து செய்வார்கள். அப்படி என்றால் வின்-வின் சிச்சுவேஷன் தானே. வின்-வின் சிச்சுவேஷன். ஆனா பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்திய மக்களிட கனவு அமெரிக்கா. அவர்களுக்கு அப்படி ஊட்டப்பட்டு வளர்க்கப்பட்டது. அமெரிக்காவுக்கு போவதுதான் அவர்கள்ட்ட ஒரு இலட்சியமாக இருப்பது. இப்ப சீனாக்காரன் அப்படி இல்லை, அவர் தந்த நாட்டை இதுதான் யோசிப்பார். ரஷ்யக்காரன் அப்படி இல்லை, ஐரோப்பியர் அப்படி இல்லை. ஆனால் இந்தியர்களுடைய கனவு அதான் இருக்கு. நீங்கள் இந்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்தாலும் நீங்கள் அமெரிக்கா போடுவீங்க, அமெரிக்கா போடுவீங்க. இனி அந்த அமெரிக்க கனவு தகர்ந்தது என்றுதான் கூறப்படுகின்றது. இது அந்த நிறுவனங்களுக்கும் ஒரு நல்லதாக இருக்கும் என்று சொன்னால், ஊதியங்கள் குறைவாக இருக்கும். ஆனால் இவ்வாறான அமெரிக்காவுடனான இந்த இழுபறி இந்தியாவுக்கு பொறுத்தவரை, என்றால் அந்த மக்களும் ஒரு தேசப்பற்றை விட அமெரிக்க பற்று அதிகமாக இருப்பதால் அவர்களால் மோடி அரசால் அமெரிக்காவை முற்று முழுதாக எதிர்த்து நிற்க முடியாத ஒரு நிலையாகத்தான். நீங்கள் கூறுவது போல் நிறுவனங்களுக்கு ஒரு தந்திரவாயமாக இருக்கலாம். ஏனென்றால் அவர்களுடைய இப்பொழுது பார்த்தீர்கள் வருமானத்தினுடைய தொகை குறைந்து கொண்டு வருகிறது, அதிகரிப்பதை இருந்து குறைந்து கொண்டு வருது. அப்ப இப்படி செலவை குறைக்கும் பொழுது இந்த வருமானத்தை மீண்டும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்துவது போல் தான் தெரிகிறது. சரி, நாங்கள் இந்த விடயத்தை நிறைவு கொண்டு வருவதற்கு முன்னதாக இந்த யுக்ரைன் ரஷ்யா தொடர்பாக இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது, நல்ல நாள் குறிக்கப்பட்டிருப்பது போல் தெரிகின்றது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? இந்த போரை ஜூன் மாதம் அளவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். ஆனால் அதற்கு ரஷ்யா அமெரிக்கா இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அழுத்தங்களை ரஷ்யா மீது போட முடியாது, உக்ரைன் தான் இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார் ரஷ்யாவின் வெளிவார அமைச்சர். அதே சமயம் உக்ரைனை ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் உள்வாங்குவதன் ஊடாக, இப்ப நேட்டோவுக்குள் உள்வாங்க வேண்டாம், ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் உள்வாங்குவதன் ஊடாக, அதன் பாதுகாப்பை ஓரளவு உறுதிப்படுத்துவதன் ஊடாக இந்த அமைதி நடவடிக்கையில் தாங்களும் ஒரு ஒத்துழைப்பை வழங்கலாம் என்று ஐரோப்பிய ஒன்றியம் அவ்வாறான ஒரு முடிவை எடுத்திருப்பதாக பொலிட்டிகோ என்ற ஊடகம் தெரிவித்திருக்கிறது. அதே சமயம் போர் தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இரு தரப்பும் ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் மூலம் தாக்குதலை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். ட்ரம்பை பொறுத்தவரையில் 48 மணி நேரத்துக்கு உக்ரைன் போரை நிறுத்துவேன், 100 அதை சொன்னார், 100 நாட்களுக்கு நிறுத்துவேன் என்று சொல்லி. ஆனால் இந்த போரில் ட்ரம்ப் நினைத்தது போல இந்தியாவும் பாகிஸ்தானுமோ அல்லது தாய்லாந்தும் கம்போடியாவுமோ அவ்வாறான போர் இல்லை, இஸ்ரேலும் ஈரானுமோ அவ்வாறான போர். இது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர். ரஷ்யாவை பொறுத்தவரையில் அமெரிக்காவுக்கு இணையான ஒரு சக்தியாக, அது பொருளாதாரத்தில் வீழ்ந்திருந்தாலும் தொழில்நுட்பமாக இருக்கலாம், ஆயுத வலுவாக இருக்கலாம், அமெரிக்காவுக்கு இணையான ஒரு சக்தி. ரஷ்யா மீது அமெரிக்கா ஒருதலை பட்சமாக ரஷ்யாவின் நிபந்தனைகளை நீக்கி ஒரு அழுத்தத்தை போட முடியாது. எனவே இதை உக்ரைன் மீதான பிடியை ஐரோப்பிய ஒன்றியம் குறைக்குமாக இருந்தால்தான் இது சாத்தியமாக இருக்கும். அந்த பேச்சுவார்த்தையை குழப்புவதற்காகத்தான் போலந்தின் ஊடாக இந்த ரஷ்யாவின் புலனாய்வு துறையின் பிரதி
கட்டளை அதிகாரி மீதான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்பட்டது. எனவே அடுத்த நோபல் பரிசுக்கு என்ன நடக்க போறோம் என்று பொருந்தெடுத்து பார்ப்போம். நீங்கள் கூறினீர்கள் இனிவரும் காலங்களில் அந்த பரிசு கூட கொடுப்பார்களோ இல்லையோ என்று ஒரு நிலைமை ஏற்படலாம் என்ற விடயங்களை கூறுகிறீர்கள். நன்றி அரசர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் நிலைமைகள், அமெரிக்கா எவ்வாறு இந்த போரை நகர்த்துகின்ற என்ற விடயங்களை கூட உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.